வணக்கம் பிரவீன். அதான் தற்பொழுது எதிர்பார்க்கப்பட்டதை விட அவர்கள் கூடுதல் இடங்களிலேயே தற்பொழுது முன்னணியில் இருப்பதாக தான் நாம் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட தற்பொழுது 190க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியானது முன்னணி வகிக்கக்கூடியதை தற்போதைய நிலவரத்தின்படி தெரிய வருகிறது. இறுதிக்கட்ட முடிவுகள் மாறுபடலாம். தேர்தல் ஆணையம் இறுதிக்கட்டமாக அறிவிக்கும் பொழுது முழுமையாக எத்தனை தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்பது தெரிய வரும். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவையானதை விட அதிகமாக பெற்று 190க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் 45 இடங்களில் தான் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது நிலவரப்படி. இங்கு பீகாரை பொறுத்தவரையில் அங்கு அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் அவர்களை பொறுத்தவரையில் அது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வெற்றிதான் என்று கூறியிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் இந்த தோல்வியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய இந்த தோல்வியை அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திட்டத்தின் மீது அவர்கள் ஏற்கனவே கூறிவிட்டார்கள். அவர்கள் கூறியது தற்பொழுது சரிதானா என்று நாங்கள் கூறியது சரிதான் என்று அவர்கள் கூறக்கூடிய வகையில் இருக்கின்றது. அவசரமாக பீகாரில் இந்த வாக்காளர் பட்டியல் ஆனது சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது சந்தேகத்தை ஏற்படுத்தியதாக எதிர்க்கட்சிகள் கூறினார்கள். அதன் அடிப்படையில் பீகாரில் வெற்றியை பெறும் நோக்கத்திலேயே அது மத்திய அரசின் தூண்டுதலின் பேரில் அது போன்ற ஒரு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமானது நடத்தப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினார்கள். அது போன்ற சூழ்நிலையில் அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியானது எதிர்பார்க்கப்பட்டதை விட கூடுதலாகவே இடங்கள் பிடித்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் கூறுகின்றார்கள். இது போன்ற சூழ்நிலையில் ஆனால் அவர்களை பொறுத்தவரை தொடர்ந்து நிதிஷ்குமார் மீது அங்கு நிதிஷ்குமார் அரசுக்கு எதிராக பீகாரில் ஒரு பெரிய அலை இல்லை என்று தான் தற்பொழுது கூறப்பட்டது. ஏற்கனவே கூறப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சிகள் தான் ஆளுங்கட்சிக்கு எதிராக அலை இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதுபோன்ற பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்கும் பொழுது அங்கு பீகார் ஆளும் கட்சி அரசின் மீது தற்பொழுது மக்களுக்கு எந்த விதமான பெரிய அளவில் அதிருப்தி இல்லை என்பதை காட்டுவது போன்றுதான் இந்த வாக்கு எண்ணிக்கை நிலவரமானது தற்பொழுது காட்டுகின்றது. அதன் அடிப்படையில் தான் நாம் பார்க்கும் பொழுது மீண்டும் நிதிஷ்குமாரே முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாம் தற்பொழுது கூற வேண்டும். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பீகார் மக்களை பொறுத்தவரையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு தற்பொழுது அவர்கள் தங்களுடைய ஆதரவினை செலுத்தியிருக்கின்றார்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல், அந்த தேர்தலில் இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியினை அவர்கள் பெறுகிறார்கள் என்று கூறும் பொழுது கண்டிப்பாக அது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதுபோன்றுதான் தற்பொழுது நாடு முழுவதுமே அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதன் அடிப்படையில் வாக்காளர்களுடைய அந்த முழுமையான ஒரு வெளிப்படைத்தன்மை, வாக்காளர் பட்டியலில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதன் காரணமாகவே தேவையற்ற வாக்காளர்கள் நீக்கப்படுவது, தேவையுள்ள வாக்காளர்கள் அவர்கள் நீக்கப்பட்டிருந்தால் அவர்கள் சேர்க்கப்படுவது, இதற்காகத்தான் அந்த தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்பட்டது. அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வாக்கு எண்ணிக்கையும் வரலாறு காணாத அளவில் அங்கு பதிவாகி இருந்தது. அதன் காரணமாகத்தான் தற்பொழுது இந்த தேர்தலில் இது போன்ற ஒரு முன்னணியினை தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியானது பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். நாம் அதன் பார்க்கும் பொழுது பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளும் கொடுக்கப்பட்டிருந்தன. இந்த பிரச்சாரங்களின் போது பல்வேறு வாக்குறுதிகளும் கொடுக்கப்பட்டிருந்தன. கடந்த தேர்தல்களை பார்க்கும்போது நீங்கள் கூறியது போல 2020ஆம் ஆண்டில் பீகார் சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் 57.29% தான் இருந்தது. அதற்கு முன்பாக 2015ஆம் ஆண்டு 56.66% பதிவாகி இருந்தது.